தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்து வரலாற்று சிறப்பு மிக்க காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் முழுக்க முழுக்க எம்பெருமான் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பழமையும் சிற்ப கலைநயமும் கலந்த ஒரு வரலாற்று சின்னம் இந்த கோயில். இது காஞ்சிபுரத்துடைய மிக பழமையான கற்கோயில்களில் ஒன்று. இந்த கோயிலை கட்டியவர் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மன். அந்த நரசிம்மவர்மன் எந்த வருஷத்தில் எந்த காலத்தில் ஆட்சி செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, கிபி 700 முதல் 728 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் அவர் இந்த காஞ்சியை ஆட்சி செய்தார். அவரது ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவில் கலை, கட்டிடக்கலை, சிற்பக்கலை இதெல்லாமே மிகுந்த வளர்ச்சி பெற்று காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முழு முதல் கற்கோயில். இந்த கட்டுமானம் முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கல் கொண்டு தான் செய்யப்பட்டது. இந்த கோயிலுடைய பிரதான சந்நிதியில் யார் இருக்குதுன்னா, சிவபெருமான் கைலாசநாத சுவாமி தரிசனம் அளிக்கிறார். அவருடன் வடக்கு பக்கத்தில் உமாதேவி அம்மன் தனி சன்னதியில் இருக்கார். இந்த கோயிலுடைய விமானம், அதாவது சிகரம் பார்த்தீங்கன்னா 16 அடுக்குகளை கொண்டது. அதுவும் குறிப்பாக கைலாசம் மலையுடைய வடிவத்தில் இது வடிவமைக்கப்பட்டது. இங்குள்ள சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக நுணுக்கமானவை. இங்கே எந்த ஒரு சிற்பத்தை பார்த்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடு இருக்கும். நீங்கள் இந்த சிற்பத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமாக இந்த சுண்ணாம்பு கற்களில் செதுக்கப்பட்ட சிற்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். சிவபெருமானுடைய திருக்கல்யாணம், அவருடைய ஆனந்த தாண்டவம், அவருடைய திரிபுர சம்ஹாரம் போன்ற நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு அழகான காட்சியாக இங்கே இருக்கிற கற்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கற்களோட பணியிலும் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிற்பத்துக்கு உயிர் இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றும். அந்த அளவிற்கு இந்த உயிருடன் கலந்து இந்த சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலை சுற்றி ஒரு நெருக்கமான சிறிய வழி ஒன்று இருக்குது. அந்த வழியில் ஒருவர் மட்டுமே குனிந்து ஊர்ந்து தான் போக முடியும். அதை மோட்சப்பாதை இல்லைன்னா பிரயாசித்த பாதைன்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணுமோ, பிரயாச்சித்தம் கிடைக்கணுமோ அவங்களாம் இந்த வழியில் உள்ளே போயிட்டு ஊர்ந்து கொண்டே அந்த பிரகாரத்தை சுற்றி வருவாங்க. அப்படி நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால எப்படிப்பட்ட வயதினரும் இதுக்குள்ளே போயிட்டு தான் வராங்க. மேலும் இந்த கோயிலில் பல சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது. ஒவ்வொரு சந்நிதியிலும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிவபெருமான பல ரூபங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் வித்தியாசமான ரூபங்களில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோயில் தான் பல்லவர் காலத்து அந்த தமிழ் கோயிலுடைய கட்டிடக்கலையோட முதல் துவக்கம். இதை பார்த்த பின்னர் தான், இதை கட்டிய பின்னர் தான் இந்த வடிவமைப்பை மேம்படுத்தி தஞ்சையில் பெரிய கோயிலானது கட்டப்பட்டது. இதனால் இந்த கைலாசநாதர் கோயில் தமிழ்நாட்டு கோயில்களுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனையாக, அதாவது நம்மளுடைய வரலாற்றுக்கே ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலை நீங்கள் தவற விடக்கூடாது. உங்கள் குடும்பத்தோட போய் பார்க்கணும். இது எங்கேயுமே கிடையாது. சென்னைக்கு மிக அருகில் காஞ்சிபுரம் இந்த பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த
காஞ்சி ஊருக்குள்ளேயே தான் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டியதே கிடையாது. காஞ்சியின் அடையாளமே இந்த கைலாசநாதர் கோயில் தான். இன்னும் நிறைய கோயில்கள், காமாட்சி அம்மன் கோயில், இன்னும் யாகாம்பரநாதர் கோயில், இது மாதிரி நிறைய கோயில்கள் இங்கே இருக்குது. நீங்கள் கும்பகோணத்துக்கு போட்டிங்கன்னா ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய கோயில் ஒன்று இருக்கும். அது கோயில்களின் நகரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட இந்த வட தமிழ்நாட்டுடைய கோயில்களின் நகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காஞ்சிபுரம் தான். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு தெருவுக்குமே 2 பெரிய கோயில் இருக்கும். 2ன்னு சொல்கிறதே வந்து குறைந்தபட்சம் தான். கிட்டத்தட்ட 4 பெரிய கோயில்கள் ஒரே தெருவிலே இருக்கும். அந்த தெருவோட முனையில் ஒரு கோயில் இருக்கும், இந்த முனையில் ஒரு கோயில் இருக்கும், இந்த வலது பக்கம் ஒரு கோயில் இருக்கும், இடது பக்கம் ஒரு கோயில் இருக்கும். அது மாதிரி குறைந்தபட்சம் ஒரு தெருவில் வந்து 2 கோயில்கள் இருக்கின்ற ஒரு அற்புதமான கடவுள்கள் வாழ்கின்ற இந்த கோயில்களின் நகரம் சொல்லதை விட இதை நாடுன்னு கூட சொல்கிறாங்க. காஞ்சி நாடு இந்த காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் மிக அற்புதமான சிற்ப வேலைகளால் வடிவமைக்கப்பட்ட இந்த கைலாசநாதர் கோயிலை தயவு செய்து பார்க்க மறந்துடாதீங்க. தெரியாமல் கூட இந்த கோயிலை பார்க்காம இருக்காதீங்க. இது நம்மளின் அடையாளம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த கோயில்கள் பார்ப்பதோடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் கடவுளை பார்த்து வழிபட்டு அவருடைய அருளை பெறுவது மட்டும் கிடையாது. அதில் நம்மளுடைய வரலாறு இருக்குது, நம்மளுடைய பாரம்பரியம் இருக்குது, நம் முன்னோர்களின் அந்த உயிர் இருக்குது, அவர்களுடைய உழைப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். உலக அதிசயங்கள் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் இது மாதிரி ஒரு உலக அதிசயம் இருக்குது. அந்த உலக அதிசயத்தை உங்கள் குடும்பத்துடன் சென்று பார்த்து நம் தமிழின் பெருமையை தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த காஞ்சி கைலாசநாதர் பற்றிய நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.